அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் டு அரப் சேனல். இதுதான் கிரவுண்ட். ஆமா, இதுதான் எங்களோட கிரவுண்ட். என்னடா? நாங்க இங்க தான் ஜாலியா விளையாடுவோம். ஆமா, இப்பதான் ஜாலியா விளையாடுவோம். அதுதான் இந்த கிரவுண்ட். ஆமா, வா நம்ம போய் பால் எடுக்கலாம். எங்களோட கிரவுண்டு, எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள கிரவுண்டு. நாங்கள் இங்கே நிறையா விளையாடுவோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் 90s இல்லை 80s கிட்லாம் விளையாடுற கொஞ்சம் கேம்ஸை வந்து இவனுக்கு சொல்லித்தர போகிறோம். நாங்களும் அதை விளையாட போகிறோம். பார்க்கலாம். ஆமாம். We are going to play more games. Very good. இங்கே பாருங்க, இது நடவண்டி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம காலத்தில் இதை வச்சு தான், இதுதான் நம்மளோட வாக்கர். இப்போ உள்ளவங்கலாம் வாக்கர் யூஸ் பண்ணுறாங்க, அதை விட இதுதான் பெஸ்ட்டு. இதில் நடந்தோன்னா நம்மளோட வாக்கிங் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு தமிழ் ஃபேமிலி இருக்காங்க. அவங்க ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதை. இப்போ தம்பி ஓட்டி காமிப்பான். பவி ஸ்டார்ட். மெதுவா மெதுவா ஸ்டார்ட். என்ன பண்ண போகிறோம் நம்ம? இது வந்து எல்லாருமே விளையாண்டுருப்போம். இப்போ உள்ள ஏஜும் விளையாடுறாங்க, நாங்களும் விளையாண்டோம், அதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் விளையாண்டுருப்பாங்க. தண்ணி நல்லா ஃபில் பண்ணி சாத்துல எரியுது. அதை நாங்கள் பண்ண போகிறோம். இப்போ ஃபில் பண்ணலாமா? ரெடி ரெடி கம். தேங்க்யூ. இங்கே பாருங்க, அக்கா வந்து ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ உடைக்க போகிறோம். அக்கா போலாமா? ரெடி? பயத்துல ஒரு பலூன் மட்டும் எடுத்துக்கலாங்க. ஒரே டைம்ல உடைக்கலாம். Ready? 1, 2, 3. ஸோ இது என்ன தெரியுமா? இதுதான் இந்த நாடு பிடிக்கிற கேமு அப்படின்னு. இதெல்லாம் நாங்கள் நல்லா விளையாண்டுருக்கோம். இப்போ உள்ள பசங்களுக்காக இதை நாங்கள் ஒரு டெமோ மாதிரி செஞ்சு காமிக்க போகிறோம். இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிற ஸ்பேஸில் நாங்கள் டெமோவுக்காக சின்னதாக போட்டு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அது பெருசாக போடணும். உங்களுக்கு நல்லா தெரியும், சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் நம்ம பெரும்பாலும் இந்த கேம்ஸ் விளையாண்டுருப்போம். அந்த கேமை நாடு பிடிச்சி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இல்லைனால நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு சும்மா சின்னதாக ரிமைண்ட் பண்ணுறேன். நம்ம ஒரு 4 பேர் விளாட்றோன்னா 4 பேர் வந்து ஷார்ட் புட் 3 போடுவோம். போட்டு அதில் எவன் அவுட்டாக அவன் கையில் இந்த ஸ்டிக்கை கொடுத்துருவோம். இப்போ பேருக்கு இது ஒரு ஸ்டிக்கை கொடுத்துட்டு நம்ம யார் நாட்டில் போடுறோமோ போட்டுட்டு போடுவோம். அவன் குச்சி எடுத்துகிட்டு ஸ்டாப்புன்னு சொல்லுவான். நம்ம உடனே நின்றுணும். அவன் யார் கிட்ட இருக்காங்களோ அவங்க மேலே ட்ரை பண்ணி எய்ம் பண்ணி அடிக்க பார்ப்பான். இப்போ அடிச்சுட்டா அவன் நாடு இட்டாலினா இட்டாலியில் போய் நம்ம காலை வச்சு இந்த சைடில் வச்சுட்டு நம்ம அப்படி ரிங் மாதிரி போடுவோம். எவ்வளோ தூரம் பிடிச்சோமோ அது நம்ம நாடு. ஒரு இடம் பிடிக்கிற மாதிரி. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து இப்போ இந்தியாவில் உள்ளவங்களும் நீங்கள் அவுட் பண்ணுறீங்க. ஆமாம். அப்போனா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே போயிட்டு. ஆமாம், இந்தியாவுக்குள்ளே போயிட்டு இப்படி கால் வச்சு நம்ம வந்து கோடி கீச்சுவோம். எவ்வளோ தூரம் நம்மளால முடியுதோ அவ்வளோ. இப்போ அந்த பிளேஸ் வந்து ஃப்ரான்ஸ் ஆயிரும். ஆமாம், அப்படிதானே? ஆமாம், பிடிக்கிறேன் அந்த நாட்டை. ஓகே ஓகே. ஸோ அப்படியே அந்த மாதிரி விளையாண்டு கடைசியாக அப்போவே இந்த மாதிரி நாடு பிடிக்கிற கேம்ல விளையாண்டுருக்கோம். நம்ம அதெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும் இந்த கேமு. பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த ஷாபு 3 பண்ணுவோம். அது இப்போ உள்ளவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் தெரிஞ்சிருக்கும். இதை பண்ணி கடைசியில் யார் அவுட் ஆகுறாங்களோ அவங்க தான் வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்க பாரு, நீ இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம். ஓகே, மாத்தி மாத்தி வைக்கலாம். இங்க பாரு, ஷாபு 3 இப்படி வைக்கணும். ஷாபு 3 சொல்லும்போது உனக்கு இந்த பக்கம் பிடிச்சா இப்படி வைக்கணும். நெக்ஸ்ட் டைம் இப்படி வைக்கணும். இங்க பாரு, மாத்தி மாத்தி இப்படி வைக்கணும். ஓகே, ரெடி? ஷா ஒண்ணுதான். ஷாபு 3 வந்து அவுட். ஷாபு 3 யாரும் அவுட் இல்ல. இந்த மாதிரி 3 பேர் ஒரே மாதிரி வச்சா அவுட் யாருமே இல்ல. வாடா தம்பி, வாங்க. அவனுக்கு இதே ஒரு கேம் மாதிரி இருக்கு. வா வா. ஷாபு 3. நான் போயிட்டேன். அப்ப நான் தான் பிடிக்கணுமா? அவன் போயிட்டான், ஆள் அதனால திரும்ப அவனை இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். அப்புறம் நான் அவுட் ஆயிட்டேன். கடைசி அவுட் ஆகாம இருந்தது அக்கா தான். ஸோ அவங்க தான் இப்போ வந்து இந்த கேமை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ அம்மா சொல்றது, அம்மா ஒரு குச்சி வச்சிருக்காங்கல்ல,
வச்சிருக்காங்கல்ல எந்த யாராவது நாட்டுல போட்டுருக்கீங்களா என்னது என் நாட்டுல போட்டு நின்றுணும் ஆமா நீ ஓடக்கூடாது. அப்ப இங்க பாரு இப்ப அம்மா வந்து இங்க இந்த இடத்துல ஒரு ஸ்டிக் போடுவாங்க நான் வந்து நின்றுவேன் நீ வந்து ஓடிடணும் அங்க போய் நிக்கணும் ஸ்டாப் சொல்லி நின்றுணும் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நின்றுணும் ஓகே இங்க ஓடுவா ஓடி ஸ்டாப் சொல்லி அப்படி எங்க பாரு இப்ப நம்ம ஓடுறோம்ல ஸ்டாப் சொல்லுங்க ஸ்டாப் இப்படி நிக்கணும் இங்க பண்ணா ஆமா ரெடி யாருக்கு வேணாலும் போடுவேன் ரெடியா இருங்க ரெடி இப்போ வந்து நான் யார் மேல த்ரோ பண்றேனோ நான் த்ரோ பண்றது போய் அவங்க மேல பட்டுருச்சு அப்படின்னா நான் வின்னு அவங்களோட இடத்துல வந்து நான் இடம் பிடிச்சிக்கலாம் இவங்க 2 பேரும் என்னால பார்க்கலாம் டச் ஆகல இப்போ அவங்க தான் இடம் பிடிப்பாங்க அவுட் ஆயிட்டேன் பேட்டியோட நாட்டுல நான் இடம் முடிக்கிறேன் அவங்க இடம் பிடிக்கிறாங்க அவங்க இந்தியால இருந்து வந்திருக்காங்க பிரான்ஸுக்கு இப்போ வந்து கன்சிடர் அவங்க ஒரு சின்ன பொண்ணு மாதிரி நினைச்சுக்கோங்க ஏன்னா அவங்க லென்த்துக்கு ஃபுல்லா கவர் பண்ணிடலாம் இப்போதைக்கு பாருங்க என்னோட பிரான்ஸ் இடமெல்லாம் போகுது அது இந்தியாவா மாறிடுச்சு இப்போ நான் இந்த இடத்துல இந்தியா அவங்க இங்கே நிக்கலாம் இங்க மட்டும் தான் நிக்கணும் இங்க மட்டும் தான் நான் நிக்கணும் அவங்க அங்கேயே நிப்பாங்க அங்கேயே நிப்பாங்க இதுதான் நாடு பிடிக்கிறது கடைசி ஃபுல்லா இந்த பிரான்ஸை ஃபுல்லா யாராச்சும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நான் அவுட் இதான் கேம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் எங்களால முடிஞ்ச எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் இது கதையானாலும் வெறும் கனவா போனாலும் ஒரு வரலாறு எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை ஹிட் ஹிட் பண்ணுங்க. பண்ணுங்க